ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்த ஊத்தங்கரையில் குடியிருப்புகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. அதன் பருந்து பார்வை காட்சிகளை புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஹரிபுத்திரனிடம் கேட்கலாம். ஹரிபுத்திரன், கிட்டத்தட்ட ஊத்தங்கரையில் வாகனங்கள் கூட, கனரக வாகனங்கள் கூட, வேன் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. தற்போது பருந்து பார்வை காட்சியில் பார்க்க முடிகின்றது. அதனுடைய பாதிப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பதை, எவ்வளவு மக்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தற்போது அங்குள்ள நிலைமை என்ன? புயலின் பாதிப்பு என்பது மிக கடுமையான அளவு பாதிக்கப்பட்டு சென்றுள்ளது. 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாதிப்பு என்பது மிகவும் அதிகமாகவே காணப்படுகிறது. இதனால் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அருகே உள்ள பரசன் ஏரியை இரவு 2 மணி முழுமையான கொள்ளளவை எட்டி சாலையின் மேலும் உபரி நீரானது சென்று சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த சுற்றுலா வாகனங்கள், காரு, டிராவல்ஸ் போன்றவற்றை அடித்து சென்றுள்ளது. அருகே உள்ள அண்ணா நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் எந்த உடைமைகளையும் எடுக்க முடியாத அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தி பொதுமக்கள் அனைத்தையும் இழந்து நிர்கதியாக நிற்கின்றன. அவனர் அனைவரையும் மீட்டு ஊத்தங்கரை பேரூராட்சிக்கு சொந்தமான மண்டபத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டியதை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பேரில் செய்து வருகின்றன. இந்த நிலையில் ஊத்தங்கரையில் பாதிப்பு என்பது மிக கடுமையாக உள்ளது. இவற்றை கழுகு பார்வையில் படம் பிடிக்கப்பட்டுள்ள தற்பொழுது. அறிவுத்திறன், தொடர்ச்சியாகவே புதிய தலைமுறை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசு நிர்வாகத்திடம் எடுத்துச் சென்று உதவி வருகிறது. தற்போது அங்குள்ள மக்களுக்கு அடிப்படை தேவைகளான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்கின்றனவா? அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஊராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ எடுத்திருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது உணவு மட்டும் வழங்கி வருகின்றன. சிறப்பு மருத்துவ முகாமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பொதுமக்களுக்கான வேண்டிய அனைத்துகளையும் படிப்படியாகவே தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது. பெரும் மழை காரணமாக ஊத்தங்கரையில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்பாராத வெள்ளத்தால் ஊத்தங்கரை மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அறிவுத்திறன்.